ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த செல்லர் மார்க் தி ப்ரைஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் as 90% more than its cost price and a discount of 420 given, then ratio of CP and SP of product வந்து 3:5 கொடுத்துக்கணும். ஃபைன் தி டிஃப்ரெண்ட் பிட்வீன் மார்க்டு ப்ரைஸ் அண்ட் ப்ராஃபிட், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸும் ரேஷியோவில் இருக்குது 3:5. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3x, செல்லிங் ப்ரைஸ் 5x, சம் அமௌண்ட்டில் இருக்குது. ஆனால் நம்ம எவ்வளோன்னு தெரியாது, அது எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 3x. தென் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படின்னா 3x, அதாவது காஸ்ட் ப்ரைஸோட 90% அதிகமாக மார்க் பண்ணுறோம். அப்போ 3x + 90/100. ஸோ இந்த ஃபார்மெட்டில் வந்து போட்டி வேணும். ஏன்னா இதோட காஸ்ட் ப்ரைஸோட அதிகம் 90 அதிகமாக வச்சு விற்கிறோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து என்னென்னா இப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். 3x + 27/10x ப்ளஸ் எல்சிஎம் எடுத்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 5x/10xன்னு இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட் வந்து 420 கொடுத்துக்கணும். மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் செல்லிங் ப்ரைஸு 5x, அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 4x சப்ஸ்டியூட் பண்ணி, ஸோ 5x இது மாதிரி எல்சிஎம் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு x ஈக்குவல் டு 600ன்னு வரும். ஸோ எக்ஸ் வேல்யூ 600 கண்டுபிடிச்சிட்டு அப்போ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம். 3 × x 3 × 600 1800. செல்லிங் ப்ரைஸ் 5 × 60 5 × 600 3000. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் 340. இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா செல்லிங் பை காஸ்ட் ப்ரைஸ், ப்ராஃபிட் ஈக்குவல் டு 1200 வருது. இப்போ டிஃப்ரெண்ட் பிட்வீன் மார்க்கெட் ப்ரைஸ் ப்ராஃபிட், அப்போ மார்க்கெட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டையும் உங்களுக்கு வந்து மைனஸ் பண்ணால் 2220 இஸ் தி ஃபைனல். அப்போ ரெண்டுத்தையும் 2250, இதுதான் ஆன்சர் ஃபைனல் 2220.